யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, டைப்ஸ் ஆஃப் வெல்டிங். வெல்டிங்கில் எத்தனை வகை இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை வகைனாக்கா நம்ம எந்தெந்த மாதிரி ஒட்ட வைக்க போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக மகன், இது பேசிக்கான ஒரு இன்றைக்கி நம்ம வெல்டிங்கினுடைய பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அடிப்படை. இது பிகினர்ஸுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதை பற்றினாக்கா, எப்படிலாம் நம்ம வெல்டிங் பண்ணுவோம், எந்தெந்த மாதிரி நம்ம ஒட்ட வைப்போம், ஒரு மெட்டலையும் எந்தெந்த மாதிரி ஒட்ட வைப்போம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் எடுத்துக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்கில் பிளேட்டுக்கு தனியாக இருக்குது, பைப்புக்கு தனியாக இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிளேட் பற்றி எடுக்க போகிறோம். பிளேட்டும் எப்படியெல்லாம் ஒட்ட வைக்கணும், இதுதான் ரூல்ஸு. அதுதான் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங். டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் எப்படி நம்ம பற்ற வைப்போம், இதுதான் கான்செப்ட். இதில் நம்மளுக்கு முதல்ல இருக்கிறது பட் ஜாயிண்ட். பட் ஜாயிண்ட்டுனாக்கா அந்த சொல்லுலேயே, அந்த வாக்கியத்திலேயே நம்மளுக்கு விடை இருக்குது. பட் ஜாயிண்ட்னா என்னன்னாக்கா, ரெண்டு பொருளையும், ரெண்டு பிளேட்டையும், அந்த பிளேட்டை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ரெண்டு பிளேட்டையும் பட் பண்ணி வைக்கணும். பட் பண்ணுறதுனாக்கா முட்டணும். பட்னாக்கா முட்டுறது. ரெண்டுத்தையும் முட்டை வச்சு பண்ணுறது பேர் தான் பட் ஜாயிண்ட். நான் இன்றைக்கி ஓரலாக சொல்லிடுறேங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிளேட்டை வச்சு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது சொல்லிவிட்டு ப்ராக்டிக்கலாக நான் ஜாயிண்ட்டும் அடித்து காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இது பிகினர்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பட் ஜாயிண்ட்ன்றது இரண்டு பொருளையும் ஒன்றோடு ஒன்று முட்டை வைத்து, அதாவது டச் பண்ணிவிட்டு அடிக்கணும். இதில் டச் பண்ணி அடிக்கும் போது அதில் பெவல் பண்ணணும். பெவல் பண்ணாக்கா சிங்கிள் பெவல், டபுள் பெவல் அப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விளக்கமாக நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இது எந்தெந்த பேர் இருக்குது, எந்தெந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பட் ஜாயிண்ட், ரெண்டாவது லேப் ஜாயிண்ட். லேப் ஜாயிண்ட்னாக்கா லேப்பிங் பண்ணி வைக்கணும். லேப்பிங்னாக்கா ஒன்று மேலே ஒன்று ஏற்றி வைக்கணும். அது பேர் தான் லேப் ஜாயிண்ட். ரெண்டாவது இது நம்ம பேர் மட்டும் புரிஞ்சுக்குங்க. நான் அடுத்து விளக்கமாக ஃபிகரோட ப்ராக்டிக்கலாக பண்ண உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நல்லா விளக்கமாக புரியும். இது நான் சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க, மனசில் ஏற்றிக்குங்க. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல பார்த்தது எது? பட் ஜாயிண்ட். இரண்டாவது நம்ம பார்க்குறோம் லேப் ஜாயிண்ட். லேப்பிங் ஜாயிண்ட்டு சொல்லுவாங்க, லேப் ஜாயிண்ட்டு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். லேப் ஜாயிண்ட்னாக்கா ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருளை ஏற்றி வச்சுட்டு பண்ணுறது பேர் தான் லேப் ஜாயிண்ட். அதாவது இப்படி இருக்கிற பொருளுக்கு மேலே இப்படி இருக்குது. இப்போ நான் கையில் காட்டினோட புரியாது, உங்களுக்கு பிளேட்டில் காட்டுறேன். அடுத்தபடியாக இப்போ நான் சொல்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கண்டினியூ வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற மொத்த வீடியோ உங்களுக்கு வரும். விளக்கமாக உங்களுக்கு முதல்ல இருந்து உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி எல்லாமே கற்றுத்தரேன், சொல்லித்தரேன். புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லித்தரேன். நான் எல்லாமே சொல்ல முடியாது, எனக்கு எவ்வளோ தெரிஞ்சது அதை மட்டும் சொல்லித்தரேன் நான். முதல்ல பட் ஜாயிண்ட், ரெண்டாவது லேப் ஜாயிண்ட், மூணாவது டீ ஜாயிண்ட். அதாவது பெயர் காரணம் தான். பட்னாக்கா முட்டி வச்சு பண்ணுறது பேர் பட் ஜாயிண்ட்டு. லேப் பண்ணி வைக்கிறது பேர் லேப் ஜாயிண்ட்டு. டீ ஜாயிண்ட்டுன்றது அடுத்தது வழியாக. டீ ஜாயிண்ட் எப்படின்னாக்கா, டீ மாதிரி இருக்கும் அந்த ஷேப். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேட்டை படுக்கையாக போட்டு ஒரு பிளேட்டை வெர்டிகலாக வச்சு, ஹரிசாண்டலாக ஒரு பிளேட்டோ வெர்டிகலாக ஒரு பிளேட்டோ வச்சிங்கனாக்கா அது டீ மாதிரி தெரியும் நம்மளுக்கு ஷேப். அது பேர் தான் டீ ஜாயிண்ட். இது மூன்றாவது ரகம். நான்காவது ரகம் கார்னர் ஜாயிண்ட். கார்னர் ஜாயிண்ட் எப்படின்னாக்கா, ஒரு பிளேட்டினுடைய கார்னரும் இன்னொரு பிளேட்டினுடைய கார்னரும் ஒன்று வெர்டிகலாகவும் ஒன்று ஹரிசாண்டலாகவும் இப்படி டீ வச்சிங்கனாக்கா சென்டராக வச்சாக்கா டீ வரும். அதையே ஓரமாக வச்சிங்கனாக்கா எல் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அது பேர் தான் கார்னர் ஜாயிண்ட். அடுத்து கார்னர் ஜாயிண்ட். கார்னர் ஜாயிண்ட் எப்படின்னாக்கா கார்னரில் வச்சு அடிக்கிறது பேர் கார்னர் ஜாயிண்ட். வச்சுக்கலாம். நம்ம எத்தனை பார்த்துருக்குறோம்? பட் ஜாயிண்ட்டு,
லேப் ஜாயிண்ட்டு, டீ ஜாயிண்ட்டு, கார்னர் ஜாயிண்ட்டு. இன்னொன்று இருக்குது 5வதா. அது பேர் வந்து எட்ஜ் ஜாயிண்ட். எட்ஜ் ஜாயிண்ட் எப்படின்னாக்கா 2 பிளேட்டையும் ஒன்றோட ஒன்று பட் பண்ணிவிட்டு பட்டையாக பட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில், அதாவது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்குற. இப்போது 4mm 4mm இருக்கிறது வந்து 8mm ஆகணும். 8mm இருக்கிறது வந்து 8 8 16 16mm ஆகணும். இப்போ 8 4 12mm ஆகணும். அது பேர் அதில் வந்து வைக்கிறது பேர் எட்ஜில் வந்து நம்ம பில்டு பண்ணி வரணும், பற்ற வைக்கணும். அது பேர் வந்து எட்ஜ் ஜாயிண்ட். இதுதான் வந்து இருக்கிறதுல 5 ஜாயிண்ட்டு நம்மளுக்கு ஜாயிண்ட்டில். இன்னும் இதில் வந்து வெல்டிங் டைப்ஸ் இருக்குது. பொசிஷன் ஆஃப் வெல்டிங் இருக்குது. எந்த மாதிரி அடிக்கணும், எதுக்கு பிளேட்டுக்கு எப்படி அடிக்கணும், பைப்புக்கு எப்படி அடிக்கணும், இதெல்லாம் வந்து விளக்கமாக நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி மட்டும் நம்ம பார்க்குறது, முதல்ல என்ன பார்த்தோம், முதல்ல பட் ஜாயிண்ட்னாக்கா ரெண்டுத்தையும் பட் பண்ணி அடிக்கணும். பட் பண்ணுறதுனால ரெண்டுத்தையும் முட்டி வச்சுட்டு அடிக்கணும். இது பேர் பட் ஜாயிண்ட். அடுத்தது லேப் ஜாயிண்ட். லேப் பண்ணால் ஒன்று மேலே ஒன்று லேப்பிங் பண்ணி அதை ஏற்றி வைக்க. நம்ம ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவீங்களா, ஏற்றி வைப்பா, கொஞ்சம் மேலே ஏற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி மேலே ஏற்றி வைக்கிறது பேர் லேப் பண்ணுறது. அது லேப் ஜாயிண்ட். அடுத்தபடியாக டீ ஜாயிண்ட். இன்னொரு விஷயம், லேப் ஜாயிண்ட்டுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. லேப்னாக்கா நம்மளுக்கு மடின்னு அர்த்தம். மடி. இப்போ மடிக்கணினின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, மடிக்கணினாக்கா அது மடிக்கிறதுனாலையும் மடிக்கணினி, நம்ம மடி மேலே வச்சுருக்கிறதுனாலையும் மடிக்கணினி. மடிக்கு பேர் லேப். மடி அப்படின்னாக்கா லேப்னு அர்த்தம். இப்போ நம்ம மடிக்கணின்னு சொல்கிறோம். லேப்டாப்பை மடிக்கணினி டாப்புன்றது அது ஒரு பெயர் விட்டுருங்க. இந்த லேப்புன்றது வந்து மடிக்கிறது. அந்த பிளேட்டை பார்த்து நம்ம வச்சுருந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளேட்டை மடித்து வச்ச மாதிரி இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டு கொஞ்சம் கேப் விட்டு, நம்ம எவ்வளோ அது நம்மளுக்கு எந்த கான்செப்ட்டு நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து டிபெண்ட் அப்பான் தி ஏரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுபடும். அது லேப் ஜாயிண்ட். அடுத்தபடியாக டீ ஜாயிண்ட்ன்றது ஒரு பிளேட்டை படுக்க வசமாக வச்சுட்டு அதுக்கு இடையிலையோ கொஞ்சம் தள்ளியோ நம்மளுக்கு எந்த இடத்துல, அதுவும் டிபெண்ட் அப்பான் த சைட் ஏரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று படுக்கை வசமாக ஒன்று குத்து வசமாக வச்சு பார்த்தோம்னாக்கா டீ மாதிரி தெரியாது. அதுக்கு பேர் தான் டீ ஜாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக கார்னர் ஜாயிண்ட்னாக்கா ஒரு பிளேட்டையும் இன்னொரு பிளேட்டையும் கார்னரில், அதாவது டானா வடிவத்தில், எல் வடிவத்தில் வச்சு எட்ஜில் அடிக்கிறது பேர் தான் வந்து கார்னர் ஜாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக எட்ஜ் ஜாயிண்ட்ன்றது ஒரு பிளேட்டையும் இன்னொரு பிளேட்டையும் எட்ஜில் வெல்டிங் பண்ணுறோம். எல்லாமே அதுக்கு பெயர் காரணம் தான், நம்ம எதுக்கு பண்ணுறோமோ அதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் நம்மளை தான் வச்சுக்கிறது. அது யாரும் வந்து மேலேருந்து யாரும் கொடுக்கல, யாரும் இல்லை, நம்மளே அதுக்கு பேர். நம்ம எட்ஜில் இருக்கிற எட்ஜ் ஜாயிண்ட்டு. இப்போ நம்ம சாமி இருக்கிறது சாமி ரூமு, பெட்டு இருந்தாக்கா பெட்ரூமு, அந்த மாதிரி தான் இது. அது எட்ஜில் வைக்கிறதுனால எட்ஜ் ஜாயிண்ட். இது தாங்க மேட்ரு. இது விளக்கமாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் இது எப்படி அடிக்கிறது, பட் ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறது, லேப் ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறது, டீ ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறது, கார்னர் ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறது, எட்ஜ் ஜாயிண்ட் எப்படி அடிக்கிறது, இது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, இது எல்லாம் பற்றி விளக்கமாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பைப் வெல்டிங்கில் அது எப்படி அடிக்கிறதுன்றதை நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை போய்ட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல வெல்டர் ஆகலாம். நான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்கிறேன். நீங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து மொபைலில் தான் எடுக்கிற வீடியோ, என்கிட்ட ஓப்பன் கேமரா கிடையாது, நான் பெரிய யூடியூபரும் கிடையாது. நான் ஆரம்பித்து வச்சு எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எனக்கு சொல்லணும்னு ஒரு விருப்பம் இருந்தது, அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்குங்க, ஏற்றுக்குங்க. முடிகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன், நல்ல கருத்துக்கள் தான் சொல்கிறேன். இதில் எதாவது குற்றம் குறைனா இது இப்படி பண்ணலான்னா, இது இப்படி செய்யலான்னு ஏன்னா கருத்துக்கள் இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் என்னோட திருத்திக்கிறேன். திருத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ நான் எங்களுக்கு ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். ஆனால் என்னுடைய விருப்பம் என்னன்னாக்கா, சில பேர் சில கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. நான் அடிப்படையிலேருந்து எப்படி கற்றுக்கணும். இப்போ நம்மளுடைய முதல் சித்த வைத்தியம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பரம்பரையோடு அழிஞ்சிடும். அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, 30 வருஷத்துக்கு
ஒரு எனக்கு என்னன்னு சொல்ல தெரில. அந்த மாதிரி நம்மளுடைய கலை வந்து நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது. சில சில நுணுக்கங்கள் செய்ய தான் வரும். நம்ம சைக்கிள் ஓட்டும் போது முதல்ல இடுப்பை வளைக்காத, நேராக பாரு, அழுத்தி மீறி பிரேக் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்ம கற்றுக்கின பிறகு நீ இடுப்பை வளைச்சா கூட நீ கீழே விழ மாட்டேன். பிரேக் பிடிக்கலாம் நீ காலை ஊனிக்குவேன். உனக்கு அது போக போக அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உனக்கு சில நுணுக்கங்கள் வரும். நீ இன்னொருத்தருக்கு ஒரு சொல்லி தருவேன். இது இப்படி அடிச்சா இப்படி வருதுப்பா, இது இப்படி அடிச்சா இப்படி இருக்கும்பா அப்படின்றது அவங்கவுங்க அனுபவபூர்வமாக அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி பெடலிங் பண்ணணும், எப்படி ஏறணும் சைக்கிளில், எப்படி உக்காரணுன்றது முதல்ல யாருன்னா ஒரு குருவோ ஒரு முன் அனுபவசாலியோ யாராவது சொன்னும் போது தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். நீ எடுத்தவொடனே சைக்கிள் வந்து தள்ள முடியும். தள்ளுறது கூட அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. எப்படி பிடிச்சி எப்படி தள்ளனா நேராக போவோம், எப்படி பிடிச்சி எப்படி தள்ளனா திரும்பணுன்ட்டு. சைக்கிளுக்கு ஒரு இது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுங்களா? அது நின்னாக்கா கீழே விழுந்துடும். உருண்டுதுன்னா தான் நிலையாக நிற்கும். அந்த வேகம் இருக்கும்போது தான் சைக்கிளானது நிலையாக நிற்கும். நீங்கள் ஸ்டாண்டு போடாமல் சைக்கிளை நிற்க வச்சு பாருங்கள், சைக்கிள் உருட்டாத, வேகமாக போகாத, சைக்கிள் கீழே விழுந்துடும். இந்த கான்செப்ட் வந்து யாருக்கு தெரியும்? அதை யாரோ அனுபவித்து அதை சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பொருளாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் என்னுடைய கருத்துக்களை என் அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கினதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது நல்லா அனுபவபூர்வமாக காதில் வாங்குங்க, நல்லா கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ டெய்லி பாருங்கள். மேக்ஸிமம் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவேன். எனக்கு வேலை இருக்கும் பட்சத்தில் நானும் சைட்டில் போய்ட்டு வேலை செய்கிறேன், வெல்டிங் வேலை செய்கிறேன், ஷீட்டிங் பண்ணுறேன், கேட்டு, க்ரில்லு, ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் அண்ட் எரெக்ஷன் எல்லாமே நான் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் டைமில் தான் இது நான் வீடியோ போடுறது. அது எனக்கு ஒரு மனசு திருப்தியாக இந்த வீடியோ நான் போடுறேன். மற்றபடி என்னுடைய வியாபார நோக்கம் எதுவும் கிடையாது. எனக்கு வியாபாரம் நடந்துனுக்குது, எனக்கு வேலை நடக்குது. எனக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு நாளைக்கு வரம்பா, நாளைக்கு வரம்பா, அடுத்த வாரம் வரம்பான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வேலை கண்டினியூவாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கும் நடுவில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும் தெரியுங்களா? இது அங்கே இருந்தால் ஒரு நல்லா இருக்கும், இப்படி டிவி பார்க்கலாம், ஒரு மியூசிக் கேட்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னொருத்தருக்கு நம்மளுடைய கற்பித்தல், எனக்கு தெரிஞ்சதை நீ தெரிஞ்சுக்கோ, யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம். அந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை ஒரு டைம் சொல்லினே இருப்பேன். கூட வேலை செய்கிறவங்ககிட்டும் சரி, இப்படி பண்ணக்கூடாது, கட்டிங் மிஷின் இப்படி ஆன் பண்ணக்கூடாது, வீல் போட்டு இப்படி பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அது நான் நினச்சி கான்செப்டாக சொல்கிறது கிடையாது. அப்போ தோன்றும் போது சொல்லுவேன், இப்படி நிற்கக்கூடாது. இந்த மாதிரி நான் அதை அனுபவிச்சிருப்பேன். சில ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்பேன், சில ஆக்சிடெண்ட் நானே அனுபவிச்சிருப்பேன், சில இன்சிடென்ட் நடந்திருக்கும். இதெல்லாம் வச்சு என்னுடைய அனுபவத்தில் நான் இது அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், இப்படி ஏறக்கூடாது, கடப்பாரி இப்படி பிடிக்கக்கூடாது. பார் போடும்போது ஒரு பொருளை நம்பும் போது பார் எப்படி பிடிக்கணுன்னாக்கா நம்ம இறுக்கி பிடிச்ச மாதிரி பிடிக்கக்கூடாது. பிடிச்சி நம்ம அழுத்தும் போது சப்போஸ் கடப்பார் ஸ்லிப் ஆச்சுனாக்கா நம்ம கை கீழே அடிக்கும் போது நம்மளுக்கு மொத்த விரல் அடிப்படும். இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் நேரடியாக. இது என்னோட அனுபவபூர்வமாக. அந்த மாதிரி சில கருத்துக்கள், இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிச்சி அழுத்து கடவாரையை. சப்போஸ் ஸ்லிப்பாக கூட நம்ம கை இப்படி போடும், சரி, நம்ம எந்த ஒரு இது விண்ணமாகாது, எந்த ஒரு அடியும் படாது, நல்ல மாதிரி நம்ம இருக்கலாம். அடுத்து நம்ம வேலை செய்கிற கையை காலம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியும். நீ படுத்துட்டுனாக்கா ஒன்று வேலை யாரும் கூட மாட்டான். ஒரு டைம் ஃபோன் பண்ணுவோம், 2 டைம் ஃபோன் பண்ணுவான், 2 நாள் பார்த்து வரேன்னா ஓகே, ஒரு வாரம் பார்த்து வரேன்னா ஓகே, இதே நீ சொல்லினே இருந்தனாக்கா அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை கிடைக்காது. அதனால் நம்மளுக்கு வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். முதல்ல நம்ம ஒழுங்காக இருக்கணும், இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். நம்ம கை கால் நல்லா இருக்கணும், நம்ம உயிரோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளுக்காகவும் நம்ம உழைக்க முடியும். இதில் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா கேரண்டி கிடையாது. அதனால் எது நம்ம அது டெய்லியும் கற்றுப்பேன். இன்றைக்கும் நான் ஒன்று கற்றுன்னு வருவேன், நாளைக்கு ஒன்று கற்றுப்பேன். யாரும் முழுமையான ஆள் யாருமே கிடையாது. உனக்கு எல்லாமே தெரியாது, எனக்கும் எல்லாமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. அவங்கவுங்களும் எந்தெந்த அளவுக்கு அனுபவத்தில் அடிபட்டிருக்கீங்களோ அந்தந்த அளவுக்கு நம்ம கற்றுக்குறோம். உலகமே வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி தான், ஒரு ஸ்கூல் மாதிரி தான். டெய்லி நம்மளுக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கும், நம்ம அதை பார்த்து கற்றுக்கணும். அது மாதிரி நான் கற்றுக்கின விஷயத்த நான் உங்களுக்கு பகிர்றேன். நான் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போடுறேன், பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள், எனக்கு ஒரு என்கரேஜ் கொடுங்க. நீங்களும் வளரலாம்,
நானும் வளருவேன். 2 பேரும் சேர்ந்து வளரலாம். 2 பேர் வளர்ந்தாக்கா ஊர் வளரும், நாடு வளரும், வான் வளரும். கோல் ஓச்சுவோ. நன்றி, வணக்கம்.